சென்னை கோயம்பேட்டில் 1.5 மாதங்களுக்கு முன்பு 45 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடி மற்றொரு இடத்தில் வழிப்பறியில் ஈடுபட்ட போது பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. ஹவாலா பணத்தை குறிவைத்து கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல் தலைவனை பொதுமக்கள் உதவியோடு போலீசார் பிடித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கோயம்பேடு காவல் நிலையத்தில் 40 நாட்களுக்கு முன்பாக 45 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் A1 குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபர் மீண்டும் நேற்று பட்டப்பகல்ல 9 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை கொள்ளையடிக்கும் போது பொதுமக்களிடம் சிக்கிக் கொண்டார். போலீசார் விசாரணையில தான் இந்த கோயம்பேடு விவகாரத்தில் A1 குற்றவாளி இவன் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராயப்பேட்டை சேர்ந்த தேவராஜ் தீர்வை சேர்ந்த சையது முகமது என்பவர் ராயப்பேட்டை பகுதியில் ஒரு மளிகை கடை நடத்தி வருகிறார். நேற்று மாலை ராயப்பேட்டை ஜானி ஜான்கான் சாலையில் வசித்து வரக்கூடிய முகமது கயால் என்பவரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு அபிராம்புரம் செருங்கச்சேரி மடம் சாலையில் உள்ள IOB வங்கியில ATMல 40,000 ரூபாய் பணத்தை செலுத்தியிருக்கிறார். பிறகு வெளியே வந்த போது இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த 2 நபர்கள் அரிவாளை காட்டி மிரட்டி முகமது இடமிருந்து 9 லட்சம் ரூபாய் உள்ள ஒரு கருப்பு நிற பையை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியிருக்கிறார்கள். பணத்தை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த நபர் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் உதவியோடு இருசக்கர வாகனத்திலும் விரட்டி சென்று மந்தவெளி அருகே வைத்து பிடித்திருக்கிறார். பிடிக்கும் போது மற்றொரு நபர் தப்பி ஓடிவிட பாண்டியராஜன் என்ற நபர் மட்டும் சிக்கியிருக்கிறார். அவரிடமிருந்து அந்த பையையும் பணப்பையையும் போன்றவற்றை அருவாள் ஒன்றையும் கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்திய போதுதான் பாண்டியராஜன் மீது ஏற்கனவே பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு கொலை வழக்கு இருப்பதும், கோயம்பேடு காவல் நிலையத்தில் 40 நாட்களுக்கு முன்பாக ஒரு கொள்ளை வழக்கில் 45 லட்சம் ரூபாய் வழிப்பறி வழக்கில் தேடப்பட்டு வரக்கூடிய முக்கிய நபர் என்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சிறையில் ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக மாறன் என்ற நபரோடு சேர்ந்து இந்த ஹவாலா பணங்களை குறிவைத்து இவர்கள் இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மாறன் என்பவரையும் பிடித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பட்ட பகல்ல நடைபெற்ற இந்த வழிப்பறி சம்பவத்தில் பொதுமக்கள் உதவியோடு பாண்டியராஜன் பிடிக்கப்படக்கூடிய காட்சிகளும், போலீசார் பொதுமக்கள் பிடித்தவுடன் கையில் இருந்த செல்போனை உடைக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.